ஹலோ, வெல்கம் டு சமையல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சமையல் வேர்ல்டில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் நிறைய விதமாக பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும்னு ஒரு பர்டிகுலர் மெத்தட்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு போடுறேன். 1 கப் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். அது வேகட்டும். சாப்பாடு வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் இதை விரித்து வச்சிடலாம். ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணிடலாம். 150 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சில்லி சிக்கன் மசாலா 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. பன்னீரை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். எல்லா பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு பேன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா நம்ம அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ அதில் பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டினது, ஒரு பாதி வெங்காயம் போட்டு லைட்டாக வணக்கிடலாம். ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டினது, இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சின்ன சின்னதாக வெட்டினது, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிடலாம். அப்புறமா அதில் ஒரு கேரட், க்ரீன் கேப்சிகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டினது, அப்புறமா எல்லோ கேப்சிகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, ரெட் கலர் கேப்சிகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு லைட்டாக வணக்கிடலாம். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் ரொம்ப வணங்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இதில் நம்ம செஞ்சு வச்ச சாப்பாடை உள்ளே சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், சேர்த்துட்டு சாப்பாடு உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுறலாம். சோயா சாஸ் வந்து நம்ம எப்போவுமே வெஜிடபிள்ஸ் மேலே போடக்கூடாது, சாப்பாடு மேலே போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். அப்புறமா மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்,
எல்லாமே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.